ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் விவேக சூடாமணியில் பிறப்பின் பயன் உரை வழங்குபவர் மெட்ராஸ் சம்ஸ்கிருத கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி ராமகிருஷ்ணன் அவர்கள். ஸ்ரீகுருப்போ நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். விவேக சூடாமணியில் பிறப்பின் பயன். இப்போ விவேக சூடாமணி அப்படின்னு ஏன் இங்கே பேர் வந்தது? அதில் விவேகம் அப்படிங்கிற சப்தத்துக்கு பகுத்தறிவு அப்படின்னு பேர். சூடாமணி அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய கிரந்தங்களில் இது சிறந்ததுன்னு சொல்கிறதுக்காக வருது. அப்போது பகுத்தறிவுன்னா எந்த விஷயத்தை பற்றின ஒரு பகுத்தறிவு விவேகம்ங்கிறது ஒரு சந்தேகம் வரலாம். அதனால் இதுக்கு வாஸ்தவமாக பெயர் என்னன்னு சொன்னால் ஆத்மானாத்ம விவேக சூடாமணி அப்படின்னு பேர். ஆத்மா அனாத்மான்னு ரெண்டு பதம் இருக்குது. ஆத்மாங்கிறதுக்கு பரம்பொருள் மெய்ப்பொருள்னு அர்த்தம், அனாத்மா அப்படிங்கிறதுக்கு பொய்ப்பொருள்னு அர்த்தம். அப்போது எது உண்மை எது பொய் அப்படின்னு இருக்கக்கூடிய ரெண்டுத்தினுடைய வித்தியாசம் விவேகத்தை நமக்கு கொடுக்கறதோன்னோ, இது உண்மை இது பொய் அப்படிங்கிற விவேகத்தை ஏற்படுத்தக்கூடிய பல கிரந்தங்களில் இது சூடாமணியாக இருக்குது. அதாவது இது ரொம்ப தலைசிறந்து இந்த கிரந்தம் விளங்குறது அப்படிங்கிறதுனால இதுக்கு விவேக சூடாமணின்னு பேர். இப்படிப்பட்ட இந்த விவேக சூடாமணி கிரந்தமானது ஆதிசங்கரால் இயற்றப்பட்ட இந்த கிரந்தம் அவர் பண்ணியிருக்கார். அதில் 581 ஸ்லோகங்கள் இருக்குது. அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், விவேக சூடாமணியில் பிறப்பின் பயன் அப்படிங்கிற தலைப்புக்கு தகுந்ததாக இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகத்தை எடுத்து நம்ம சொல்கிறோம். அதில் முதல்ல பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்னவா இருக்குன்னா, துர்லபம் திரயமேவைத்தத் தெய்வானுகிரக ஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயான்னு சொல்கிறாரிங்க. அதாவது இந்த தெய்வானுகிரகத்துக்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய இந்த 3 விஷயங்கள் இருக்கே, இது ரொம்பவும் கடினம், துர்லபம், அடையிறதுங்கிறது ரொம்ப சிரமம்னு சொல்கிறாரிங்க. துர்லபம் திரயமே வைத்தத் தெய்வானுகிரக ஹேதுகம். என்ன அந்த 3? மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயான்னு சொல்கிறாரிங்க. மனுஷ்யத்துவம் அப்படிங்கிறதுக்கு இங்கே மனிதனாக இருக்கும் தன்மைன்னு சொல்லலாம். இங்கே என்ன எடுத்துக்கணும்னா, மனுஷ்யத்துவம் அப்படிங்கிறதுக்கு பிறப்புன்னு எடுத்துக்கணும், பிறப்புத்தன்மை. அதுக்கப்புறம் முமுக்ஷுத்வம் அப்படின்னு சொன்னால் மோட்சம் அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த தன்மை. அதுதான் இந்த ஜென்மாவுடைய பயனே, அதுதான் முமுக்ஷுத்வம் அப்படிங்கிறது. மூணாவதாக இருக்கிறது என்னன்னா மகாபுருஷ சம்ஸ்ரயா, நல்லவர்களின் சேர்க்கை. அதனால் சஜ்ஜன சம்சர்கான்னு சொல்லுவீங்க. சத்சங்கதி கதைய கிண்ண கரோதி பும்சாம்னா, நல்லவர்களுடைய சேர்க்கையானது என்னதான் பண்ணாது அப்படின்னா எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுக்கும்னு அர்த்தம் இங்கே. அதனால் மகாபுருஷ சம்ஸ்ரயா, இந்த 3 விஷயம் இருக்கே, இது மனுஷனுக்கு கிடைக்கிறது ரொம்ப துர்லபம்னு சொன்னாரிங்க. அதுக்கடுத்தது என்ன சொல்கிறார், இந்த மாதிரி துர்லபமாக இருக்கக்கூடிய இந்த 3 விஷயம், அதாவது மனுஷத்துவம் கிடைக்கணும், மனுஷத்துவம் இருந்தால் மாத்திரம் போராது, அதில் முமுக்ஷுத்வம் மோட்சத்தை அடையணுங்கிற ஒரு எண்ணம் வேணும். அந்த எண்ணம் இருந்தாலும் அது மாத்திரம் இருந்தால் போருமானா நல்லவர்களுடைய ஒரு சேர்க்கையும் வேணும். ஆக இது 3 இருந்தால் தான் அந்த விஷயமானது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3 சொன்னார். அப்போ இந்த 3 விஷயத்தையும் அடைஞ்சுட்டு ஒருத்தன் இந்த மனுஷ ஜென்மாவை வேஸ்ட் பண்ணுவானா, நாசம் பண்ணுவானா? அதை நாசம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரிங்க அந்த ஸ்லோகம் இது. இதः கோன்வஸ்தி மூடாத்மா யஸ்து ஸ்வார்த்தே பிரமாத்யதி துர்லபம் மானுஷம் தேகம் பிராப்பிய தத்ராபி பௌருஷம் அப்படின்னு சொல்கிறாரிங்க. இந்த மாதிரி ஒரு அரியதான ஒரு வாய்ப்பை பெற்ற ஒரு மனுஷன், அதுவா யாராவது ஒரு முட்டாளாக இருந்தாலும் கூட தன்னுடைய நலனில் யாராவது ஒரு கெடுதலை விரும்புவானோ, தனக்கு ஒரு நல்லது ஏற்படணும்னு அப்படிங்கிற விஷயத்தில் இல்லை வேண்டாம் எனக்கு கெடுதல் பட்டம் யாராவது நினைப்பானா, எந்த முட்டாலும் நினைக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் துர்லபம் மானுஷம் தேகம் பிராப்பிய, ரொம்ப துர்லபமாக இருக்கக்கூடிய இந்த மனுஷ சரீரத்தை பெற்று அதுலேயும் பௌருஷம்னு சொன்னால் 2 விதமான அர்த்தம் சொல்லலாம். இங்கே பௌருஷம் அப்படிங்கிறது அந்த ஒரு சக்தி, பிறப்பின் பயனை அடையிறதுக்கு உண்டான சக்திகள்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னு இந்த அர்த்தத்தில் சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் புருஷன் அப்படிங்கிற அர்த்தத்தையும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பௌருஷமாக இருக்கக்கூடிய இந்த துர்லபமான ஒரு மனுஷ தேகத்தை அடைஞ்சு எந்த ஒரு முட்டாளும் இந்த மாதிரி ஒரு தன்னுடைய வளர்ச்சிக்கு கெடுதலை ஏற்படுத்தி கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லி இதில் முடிக்கிறார். அதனால இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உபதேசத்தை கேட்டு தன்னுடைய அந்த விஷயத்தை தான் திருத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாரிங்க. அதோ விமுக்தியை பிரயதேத வித்வான் சந்நியஸ்த பாஹ்யார்த்த சுகஸ்பிருஹ சன்
சந்தம் மகாந்தம் சமுபேத்திய தேசிகம் தேனோபதிஷ்டார்த்த சமாஹிதாத்மா அப்படிங்கிறார். அதாவது மோட்சத்தை அடையறதுக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷ ஜென்மா வந்ததுக்கு அப்புறம் அவன் மோட்சத்தை அடையறதுக்கு அவசியம் பிரயத்தனம் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, சந்நியஸ்த பாஹ்யார்த்த சுகஸ்பிருகசன், வெளி உலக சுகங்கள்லேருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய புத்தியை உடையவனாக இருக்கணும். அந்த சுகங்களில் ஈடுபாடு இருக்கப்படாது. வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. அந்த இந்திரியங்களுக்கு ஆட்கொண்டு உலக சுகங்களுக்கு ஒரு புத்தியை கொடுக்காத அளவுக்கு இருக்கணும். அந்த சுகங்களெல்லாம் விட்டுட்டு இருந்தானே ஆனால் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் சந்தம் மகாந்தம் தேசிகம் சமுபேத்திய, அதாவது உயர்ந்தவராக இருக்கக்கூடிய, சத்தாக இருக்கக்கூடிய, மகானாக இருக்கக்கூடிய தேசிகம் குருவை சமுபேத்திய அடைஞ்சு தேன உபதிஷ்டார்த்த சமாஹிதாத்மா, அவர்கள் உபதேசிக்க பண்ணப்பட்ட அந்த வழியில தன்னுடைய மனசை முழுநிலையாக வச்சுண்டு இந்த மோட்சத்தை அடையறதுக்கு உண்டான காரியத்தை அவன் சாதிக்கணும் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி விஷயத்துல இவனை மேம்படுத்திக்கிறதுக்கு யாருன்னா இவனே தான் இவனை மேம்படுத்திக்கணும். அதாவது உத்தரேத் ஆத்மனாத்மானம் மக்னம் சம்சார வாரிதௌ யோகாரூடத்துவம் ஆசாத்திய சம்யக் தரிசன நிஷ்டையா. அதாவது உத்தரேத் ஆத்மனா ஆத்மானம் மக்னம் சம்சார வாரிதௌ, வாரிதினா சமுத்திரம்னு அர்த்தம். சம்சார வாரிதினா இந்த சம்சார சாகரம்னு அர்த்தம். பிறப்பு இறப்புன்னு வந்துட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அது ஜனன மரணம்ங்கிற மாதிரி. இது சம்சாரம். இந்த சம்சார வாரிதின சமுத்திரம். சம்சார வாரிதியில முழுகினவனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் தன்னுடைய மேன்மைக்காக யாரு பாடுபடணும்னா தானே தான் பாடுபடணும். தன்னை தானே உயர்த்தி கொள்ள வேண்டும். எதுலேருந்து? சம்சார சாகரத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒருவன் தன்னை தானாகவே உயர்த்தி கொள்ளணும். யோகிகள்லாம் எப்படி அந்த யோக நிலையை அடைஞ்சு அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு போகிறாளோ அவள்லாம் அந்த ப்ரமோஷன் மாதிரி. இந்த உபதேசத்தை கேட்டு இந்த மாதிரி இருக்கணும்னு நடந்துட்டு வந்தோம், சஜ்ஜன சம்சர்க்கங்கள்லாம் கிடச்சிதுன்னு சொன்னால், அந்த உபதேசம் பண்ணுற வழியிலேருந்து ஒரு ஸ்டெப்பாக நம்ம மேலே போயிட்டே இருந்தோம்னு சொன்னால், நம்ம வேலையில் ப்ரமோஷன் வரா மாதிரி அந்த யோக நிலையை அடைஞ்சுட்டான்னு சொன்னால், அப்போ அந்த ஆத்மா சாட்சாத்காரத்தை அடையிறதுக்கு ரொம்ப ஹேத்துவாக இருக்கும்னு சொல்கிறார். அதனால தான் மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்தமோக்ஷயோ, பந்தத்துக்கும் மோக்ஷத்துக்கும், அதாவது நம்மளுடைய பந்தம்னா கட்டுப்பாடு, அதுலேருந்து விடுபடுறதுக்கும் மோட்சத்தை அடையிறதுக்கும் பரம்பொருளை அடையிறதுக்கும் எது காரணம்னா மனசு தான் காரணம் மனுஷாளுக்கு. அதனால் விஷயாசக்தம் பந்தாய, உலக சுகங்களில் நீங்கள் மனசை லயிச்சுண்டு அதிலேயே இருந்தேன்னு சொன்னால் அது பந்தத்தை தான் நமக்கு ஏற்படுத்தும். நிர்விஷயமாக இருந்து எனக்கு விஷய சுகங்கள்லாம் வாண்டாம், நான் பிறப்பினுடைய பயனை அடையணும்னு சொல்லி மோட்சத்தை அடையணும்னு சொல்லி வந்தேன்னு சொன்னால், அப்போ இந்த விஷய சுகங்கள் இல்லாமல் இருந்தேன்னு சொன்னால் அது மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னை தானே ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு தன்னுடைய முயற்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க. அதாவது ரிணமோச்சன கர்த்தாரா பிதுஸ்தந்தி சுதாதயா பந்தமோச்சன கர்த்தாது ஸ்வஸ்மாதன்யோ நகஷ்டனன்னு சொல்கிறாருங்க. அதாவது ஒரு கடனை வாங்கிவிட்டார் அப்பா அப்படின்னு சொன்னால், அந்த அப்பா வாங்கின கடனை போக்குறதுக்கு பிள்ளைகள்லாம் இருக்குது, அவளால் அந்த கடனை போக்கி அப்பாவை கடனாளியாக இல்லாமல் அப்பாவுக்கு முக்தி கொடுத்துட முடியும் கடன்லேருந்து. அதனால தான் பிதுஸ்தந்தி சுதாதயா ரிணமோச்சன கர்த்தாரா. ஆனால் பந்தமோச்சன கர்த்தாத்து ஸ்வஸ்மாதன்யோ ந வித்யதே, அப்பா வாங்கின கடனை போக்குறதுக்கு பிள்ளைகள்லாம் இருந்து அந்த கடனை அடைச்சி அதை தீர்த்துடலாம். ஆனால் இந்த பந்தத்தில் மாட்டின்னு இருக்கான் பாருங்க, சம்சார பந்தத்தில், அந்த பந்தத்திலேருந்து விடுபடணும்னு சொன்னால் தன்னை தவிர வேற யாராலையும் அந்த காரியத்தை பண்ண முடியாது, இவன் தான் அதை பண்ணிக்கணும்னு சொன்னார். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் கொடுக்குறார். மஸ்தகன்யஸ்த பாராதேஹே துக்கம் அந்நீர் நிர்வாரியத்தே க்ஷுதாதி கிருத துக்கந்து வினாஸ்வேன கேனச்சித். தலையில் ஒரு பாரத்தை எடுத்துன்னு ஒருத்தன் போயின்னு இருக்கான்னு சொன்னால், ரொம்ப பாரம் தாங்க முடியலேன்னு சொன்னால், யாராவது ஒருத்தன் அந்த பாரத்தை இறக்கி வச்சான்னா அவனுக்கு அந்த தலையில் இருக்கக்கூடிய சிரமம் வெளியெல்லாம் போயிடும். ஆனால் பசியினால் ஒருத்தன் துடிக்கிறான் அப்படின்னு சொன்னால், எனக்கு பசிக்கிறது நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு யாரையும் நம்ம சொல்ல முடியாது. யாருக்கு பசிக்கிறதோ அவன் சாப்பிட்டா தான் அவனுடைய பசி போகுமே ஒழிய மற்றவா சாப்பிட்டா அந்த மாதிரி போகாது. அதனால தான் க்ஷுதாதிகிருதம் துக்கந்து வினாஸ்வேன ந கேனச்சித், இவன் சாப்பிட்டா மாத்திரம்தான் அந்த பசினால் ஏற்பட்ட துக்கம் போகுமே ஒழிய இவனுக்காக மற்றவா சாப்பிட்டா அது போகாது. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறாருங்க. பத்தியம் ஔஷத சேவாச்ச கிரியத்தே ஏன ரோகிணா ஆரோக்கிய சித்திர் திருஷ்டாசிய ந அந்நிய அனுஷ்டித கர்மனான்னு சொல்கிறாருங்க. அதாவது டாக்டர் மருந்தை சாப்பிடணும் பத்தியமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கார். வியாதி இருக்கிறவனுக்கு அவன் என்ன சொல்கிறான், நான் ஆகாரம் சாப்பிட்டுன்னு இருக்கேன், எனக்கு பதிலாக நீ பத்தியமாக இரு மருந்தை சாப்பிடுன்னு சொன்னால் அந்த அவனுக்கு இருக்கக்கூடிய வியாதியானது நிவர்த்தி ஆகாது. இந்த மாதிரி ஒருத்தன் வியாதியில் பீடிக்கப்பட்டிருக்கிறவன் அவனுக்கு பதிலாக இன்னொருத்தர் மருந்து சாப்பிட்டு பத்தியம் இருந்து இந்த மாதிரி போனதாக பார்த்ததே இல்லையேங்கிறாருங்க.
ஆரோக்கிய சித்திர் திருஷ்டா அஸ்ய ந அந்நிய அனுஷ்டித கர்மணா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு உதாரணம் எப்படி சிரமப்படணுங்கிறத சொல்கிறாருங்க. அதாவது ஆப்தோக்திம் கனனம் ததோபரி சிலாபாகர்ஷணம் ஸ்வீகிருதிம் நிக்ஷேப சமபேக்ஷதே நகி பகி சப்தைஸ்து நிர்கச்சதி தத்வத் பிரம்மவித் உபதேசம் அனன்யத் தியானாதிபிர்லப்யதே மாயா காரிய திரோஹிதம் ஸ்வம் அமலம் தத்துவம் ந துர்யுக்திபின்னு சொல்கிறாருங்க. அதாவது ஒருத்தன் பூமியில் ஒரு புதையல் இருந்ததுன்னு சொன்னால் அந்த புதையலை அடையணும்னு சொன்னால் என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னா, யாராவது ஒருத்தர் அங்கே புதையல் இருக்குங்கிறத சொல்லணும். அது சொன்னால் மாத்திரம் போராது, அதை அதுலேருந்து நோண்டணும். நோண்டினா மாத்திரம் போராது, மேலே இருக்கக்கூடிய மண்ணுகள்லாம் தள்ளி அது எல்லாத்தையும் நகர்த்தி வைக்கணும் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நிக்ஷேபம்னா புதையல்னு பேர். அந்த மாதிரி முயற்சி பண்ணி அதை என்ன பண்ணணும்னா சமபேக்ஷத்தே நகி பகிஹி, அதை சிரமப்பட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு பார்க்கணும். வெறும் உள்ள புதையல் இருக்குன்னு எடுக்கணும்னு வாயால் சப்தத்தில் சொல்லிட்டு இருந்தா அது வெளியில் வராது. எப்படி இந்த மாதிரி சிரமங்கள் படாமல் பூமிக்குள்ளே புதைஞ்சிருக்கக்கூடிய புதையலுக்கு எவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கோ அந்த மாதிரி தத்துவத்து பிரம்மவித் உபதேச மனன தியானாதிபிர் லப்யதே, அந்த மாதிரி இந்த பிரம்மோபதேசம் பரமாத்ம ஸ்வரூபத்தை அடையணுங்கிற அந்த விஷயத்தை உபதேசம் இல்லாமல் மனனம் அப்படின்னு சொன்னால் மனசில் அதையே நினச்சின்னு இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த எண்ணம் ஓடிண்டே இருக்கணும். அப்புறம் தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த உபதேசத்தை கேட்குறதுங்கிறது ஒன்று, மனனம் பண்ணுறது, தியானாதிகள் இதெல்லாம் பண்ணினாதான் பூமியில் மறைஞ்சின்னு இருக்கு அந்த புதையல். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம்ங்கிறது நமக்கு உண்மைங்கிற மாதிரி எப்படி தோற்றம் காண்றதுன்னா மாயா காரிய திரோஹிதம், மாயையான ஒரு தோற்றமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த தத்துவம் இருக்கே, நல்ல உபதேசம் குருட்டேந்து உபதேசம் வாங்கின்னு பண்ணுறானோ அவன் இந்த மாதிரி வழியை பின்பற்றினான்னு சொன்னால் அதை அடைஞ்சுடலாம். துர்யுக்தி பிகி, வேற மாதிரி தப்பான வழியில் இது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி அந்த விஷயத்தை கேட்டுன்னு பண்ணினானே ஆனால் வரவே வராது. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்கிறார். அதாவது பிராணிகளுடைய ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுக்குறார். 5 விதமான பிராணிகளை எடுத்துட்டு ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுக்குறார். கொடுத்துட்டு ஒரு பிராணிகளும் ஒரு விஷயத்தினால மடிஞ்சு போகிறது. ஆனால் மனுஷன் இருக்கான் பாருங்க, 5மே அவன்கிட்ட இருக்குன்னு அவனை பற்றி கேட்கணுமான்னு சொல்கிறாருங்க. அதாவது சப்தாதிபிஹி பஞ்சபிரேவ பஞ்சத்வமாபு ஸ்வகுணேன பத்தாக குரங்க மாதங்க பதங்க மீன பிருங்காக நரஃப் பஞ்சபிரஞ்சித கிம் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த பஞ்சத்துவம் அப்படிங்கிறதுக்கு மாண்டு போகிறதுன்னு அர்த்தம். அது எந்த 5 அந்த மாதிரி போகிறது அப்படின்னா, குரங்கன மான் அந்த ஒரு சப்தத்துக்கு மயங்கி அப்படியே மாட்டின்றதுனால மான் உயிரை விட்டுறதுங்கிறார். அதுக்கப்புறம் மதங்க அப்படின்னா அதுக்கு யானை ஸ்பர்ஷத்துக்கு மயங்கும். ஸ்திரீ ஸ்பர்ஷங்கள் இருந்தால் அதுக்கு மயங்கி போய் அது மாட்டின்னுடும். அதே மாதிரி பதங்க அப்படிங்கிறதுக்கு பறவைன்னு சொல்லலாம். இங்கே விட்டில் பூச்சி, அது அந்த நெருப்பினுடைய அந்த நெருப்பை பார்த்ததுன்னா அந்த வெளிச்சத்தில் போய் இது பண்ணி அது அப்படியே அது போயிடும். அதே மாதிரி மீன் அப்படிங்கிறது ஆகாரத்துக்காக மயங்கும், அந்த ருச்சிக்காக. அவன் ஆகாரத்தை போட்டு தூண்டில் போட்டு எடுத்தான்னு சொன்னால் அதில் மாட்டின்னு அதுவும் இது போயிடும். அதே மாதிரி இந்த பிருங்கம் அப்படின்னு சொன்னால் அது வண்டு. அது இந்த செண்பகப்பூவில் அபரிமிதமான ஒரு வாசனை. அந்த வாசனையினாலேயே இது ஆக்கர்ஷிக்கப்பட்டு போய் அதிகப்படியாக இருக்கக்கூடிய வாசனையினாலேயே அது என்ன பண்ணுறது, தன்னுடைய உயிரை விட்டுறது. ஆக இந்த 5 விதமான ஜீவராசிகளுக்கு ஒரு விஷயங்கள்னால ஆபத்து. இந்த மனுஷன் இருக்கான் பாருங்க, 5 இந்திரியங்கள், இந்த 5 விஷயங்கள்னாலையும். இப்போ இந்த பிராணிகளுக்கு என்னென்ன நம்ம உபதிரவம் சொன்னோமோ இது 5மே அந்த மனுஷனுக்கு இருக்கே. அப்படி இருக்கும்பொழுது அவனை பற்றி கேட்கணுமா? அதனால தஸ்மாத் சர்வ பிரயத்னேன பவபந்த விமுக்தையே ஸ்வேனைவ யத்ன கர்த்தவ்யா ரோகாதேரிவ பண்டிதே. அதனால் அரும்பாடு பட்டாது என்ன பண்ணணும்னா இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுபடுறது அப்படிங்கிறதுக்கு அபரிமிதமான ஒரு முயற்சியை பண்ணி அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். கடைசியில் காஞ்சி பரமாச்சாரியார் சொல்கிற வார்த்தை என்னன்னா, ஜென்மன பலம் ஜென்ம நிவர்த்திரேவன்னு சொன்னார். பிறப்பினுடைய பயன் என்னன்னா இனிமே பிறவியே வாண்டாம்னு இல்லாமல் இருக்கிறதுங்கிறதான் பிறப்பின் பயன். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சூடாமணியில் பிறப்பின் பயன். உரை வழங்கியவர் மெட்ராஸ் சம்ஸ்கிருத கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி ராமகிருஷ்ணன் அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.